வெல்கம் பேக் டு கிரிக்கெட் சிரிஸ்க்கு. ஸோ லேட்டாக வந்துட்டோம் கைஸ், சாரி. ஸோ எஸ், முடிஞ்சிருச்சு ஒரு வழியா லாஸ்ட் மேட்ச். ஆக்சுவலி எதுவுமே நினைச்ச மாதிரி போலன்னு சொல்லணும். பிகாஸ் பும்ரா வந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு லாஸ்ட் மேட்ச்ல நிகழ்னால. ஸோ அது ஒரு பெரிய ப்ளோ ஆயிடுச்சு இந்தியன் டீமுக்கு. ஸோ அந்த ஒரு வகையில பார்த்தாலும் நம்ம நல்லா தான் போலிங் போட்டிருக்கணும். ஆக்சுவலி 388ங்கிறது ஒரு ஹிமாலயன் ஸ்கோர். அந்த அந்த லார்ட்ஸ் பிச்சில் வந்து அடிக்கணும்னு திரும்ப. பட் நல்லாவே ஃபைட் பண்ணாங்க. என்ன பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். பட் என்ன தப்பா பண்ணாங்க டீம். அண்ட் இந்த பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருக்கு போகணும்னு டிசர்விங்னு பேசுவோம். அண்ட் என்ன இந்தியா தப்பா பண்ணாங்கன்றத பார்ப்போம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ராய் குரு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஓபனர்ஸும் செமையா ஆடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்னா ரெண்டோ 3 விக்கெட் எடுத்தாலுமே 60 ரன் கிட்ட கொடுத்தாப்ல. ஆமா, அவர் ஸ்டார்டிங் நல்லா போட்டாரு. ஆனா தேர்ட் ஓடில கொஞ்சம் மோசமா போட்டாரு. ஆனா அவர் பிரசித் கிறிஸ்தாவும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பிரசித் கிறிஸ்தாவும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ரெண்டு மெயின்டைன் போட்டாரு. அதுக்கப்புறம் ரன்ஸ் போயிடுச்சு. அதான் ரொம்ப கொஞ்சம் எரர்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டார்டிங்லயே. சோ அதனாலதான் வந்து அவங்களால அந்த ரன்ஸ் லீக்கிங் ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அண்ட் அக்ஷர் பட்டேல் அவராலையும் பெருசா எதுவும் விக்கெட்ஸ் எடுக்க முடியல மிடில் ஓவர்ல. சோ அதுக்கப்புறமா வந்து பிரின்ஸ் யாதவாலையும் பெருசா வந்து ஸ்டாப் பண்ண முடியல. சோ ஹர்ஷ்தீப் வந்தார் நேற்று மேட்ச்ல உள்ள. அவராலையுமே பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. சோ இங்கிலாந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஸ்டேடியா ஆடிட்டாங்க. எல்லாருமே 6க்கு மேலதான், 6 எக்கனாமிக்கு மேலதான். யாருமே சரியா போகல. பவர் பிளேலயே ஏதோ நிறைய அடிச்சிட்டாங்க. 100 ரன் கிட்ட அடிச்சிட்டாங்க. ஆமா, ஏன்னா ஜாக்கப் பெத்தலும் பென் டக்கெட்டும் வந்து செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிட்டாங்க. இன்னொருத்தர் 97 நினைக்கிறேன் பெத்தல். 91 பெத்தல், 141 பென் டக்கெட். அப்புறம் சூப்பரா ஆடிட்டாங்க ரெண்டு பேருமே. அப்புறம் ரூட்டும் பட்லரும் ஒரு சரியான ஃபினிஷ். ஆமா, ரூட் இந்த ஃபார்ம் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஒரு டெரிஃபிக் ஃபார்ம்ல இருந்தாரு. சோ அவரே ஸ்டாப் பண்ண முடியல. இந்த சீரிஸ் மட்டும் இல்ல, அவர் ஆஷஸ்ல இருந்தே ஃபார்ம்ல இருந்தாரு. முக்கியமா ஆஷஸ்ல வந்து யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாத போது ஒத்தால பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க ஆஸ்திரேலியா பொட்டி எடுத்தானுங்க இங்கிலாந்து ஆஷஸ்ல. பட் அங்கேயுமே நான் யாருனாதான் ஃபேப் 4ல நான் ஒத்தண்டா அப்படின்னு ஸ்ட்ராங்கா காட்டினேன். அதுக்கப்புறம் அவரை ஸ்டாப் பண்ணவே முடியல. ஈவன் பும்ராவாலே கூட அவரை செகண்ட் ஓடியில கூட பெருசா எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பத்தி பேசி ஆகணும் இந்த மேட்ச்ல. லாஸ்ட் மேட்ச் அட் லார்ட்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க மட்டும் இல்ல, இங்கிலாந்துலயே மோஸ்ட் ப்ராபபிலி லாஸ்ட் மேட்ச். ஆமா, சோ அதான் எனக்கு தெரிஞ்ச வின் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட முடிஞ்சதை பண்ணிட்டாங்க. ஏன்னா 74 கோலி அண்ட் 138 ரோஹித் சர்மா. இதுக்கு மேல ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கிடைக்காது. இல்ல டாப் ஆர்டர் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா கில்லு வந்து 70 ரன்ஸ். எனக்கு என்னன்னா இப்ப ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் அந்த மிடில் ஆர்டர் வந்து என்ன பண்ணாங்க டீம்லன்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ், உங்களோட மிடில் ஆர்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. ஏன்னா மிடில் ஆர்டர் சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை இந்த சீரிஸ் ஃபுல்லாவே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா தோத்ததுக்கு காரணம் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மேட்ச் தோத்தது, சீரிஸ் தோத்ததுக்கு இன்கன்சிஸ்டன்ஸ் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங்ல யாருமே பெருசா ஃபார்ம்ல இல்ல. பும்ரா போன ஓடியே நம்ம ஃபார் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம்னா, பும்ரா என்னதான் மான்ஸ்டர் ஸ்டார்ட் கொடுத்திருந்தாலும் அவங்களால கேரி ஆன் பண்ண முடியல. ஏன்னா சப்போர்ட்டிங் பவுலர்ஸ் யாருமே இல்லை. ஒரு சிராஜ் மாதிரியோ ஒரு புவனேஸ்வர் குமார் மாதிரியோ யாருமே சப்போர்ட் பண்ணல பும்ராக்கு. ஒரு பும்ரா ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா அவர் கண்டிப்பா வந்து அவருக்கு சப்போர்ட் எதிர்பார்ப்பாரு. இஸ் நாட் பவுலர் லைக் டெய்லிஸ்டின். ஒரு லைனப்பே வந்து எடுத்து அடிச்சுட்டு போற பவுலர் பும்ரா கிடையாது. அவர் ஸ்டார்ட் கொடுப்பாரு, டெத் ஓவர்ஸ்ல ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. பட் ஹி கேனாட் பி த ஒன் பிரச்சனை என்னன்னா, நேற்று குல்தீப் யாதவ் ஆடி இருக்கலாம். பட் அவங்க 4 சீமரோட தான் ஆடினாங்க. குர்னூர் பிரா, ஹர்ஷ்தீப் சிங், பிரின்ஸ் யாதவ், அப்புறமா பும்ரா இல்ல இன்னொருத்தர் யாரு, ஹர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார், பிரின்ஸ் யாதவ், இன்னொருத்தர் வந்து. ஆனா குல்தீப் யாதவ் மேபி ஆடி இருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா 4 சீமர் அவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. இந்த பக்கம் இங்கிலாந்து வந்து ஜாக்கப் பெத்தல் யூஸ் பண்ணாங்க, வில் ஜாக்சன் நல்லா யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி இவங்க எந்த டாக்டிக்கு பெத்தலும் அதுவும் வில் ஜாக்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆமா, அவர் வந்து 4 ஓவர் அப்படியே ஒரு மாதிரி ஏமாத்தி போட்டுட்டு போயிட்டாரு அவரு. அந்த அளவுக்கு வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த டாப் 3 பேட்ஸ்மேன் தவிர யாருமே பெருசா ரன்ஸே அடிக்கல. கேஎல் ராகுல் எடுத்தாலும் சரி, இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க 3 பேரும் அடிச்சிருக்கணும் நேத்து. பட் அவங்க 3 பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுதான் வந்து லாஸ்ட்டுக்கு வந்து பெரிய ரீசன் நான் நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல வந்து அவர் கொஞ்சம் கூட அந்த பிரஷர் எடுத்து பவுண்டரிஸ் கனெக்ட் பண்ண முடியல. 0 of 3 அந்த சிச்சுவேஷன்ல பிரஷர் இன்னும் ஏத்தி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ கோலி ஒரு சைட்ல ஆடி
அவர் ப்ரெஷர் ஆகி அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவராலையும் எதுவும் பண்ண முடியல. பட் மோஸ்ட்லி முடிச்சிருப்பாங்க ரோஹித் சர்மா அண்ட் கோலி. 2 பேரும் அவுட் ஆகாம இருந்திருந்தா அது கேமே வேற மாதிரி இருந்திருக்கும். எவ்வளோ ஓடி கேப்டன்சி கொடுத்துருக்கோம். டீம் செலக்ஷன் சரியில்லை, ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை. அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க பிளேயர்ஸை. ஸ்ரேயஸ் நீங்க எப்ப கேப்டனா மாத்தினா நீங்க ரோஹித் வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல தூக்குனீங்க பாத்தீங்களா 2023 அப்புறம் தப்பு தான். பட் நீங்க ஒரு ஃபியூச்சர் கேப்டனுக்கு போறேன்னு சொல்லும் போது நீங்க அந்த டைம்ல ஸ்ரேயஸ்க்கு கொடுத்து ட்ரை பண்ணி, ஏன்னா அதான் கரெக்டான டிரான்சிஷனா இருந்திருக்கும். அந்த டைம்ல ஸ்ரேயஸ் வாஸ் பீக் ஃபார்மினஸ் லைக் 2023 அடிச்சாப்புல. இது 2023 நல்ல வேர்ல்ட் கப்ல அடிச்சாரு, ஃபார்ம்ல இருந்தார். வேர்ல்டு கப்ல டொமஸ்டிக்ல வந்து ரஞ்சி டிராஃபி என்னென்னமோ அடிச்சாப்ல, திலீப் டிராஃபி என்னென்னமோ அடிச்சாப்ல ஆஸ் அ கேப்டனு. சோ அந்த டைம்ல கொடுத்துருந்தீங்கன்னா பீக் ஃபார்ம்ல இருந்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி வந்தாரு, பிபிகேஎஸ்ல கேப்டன் 2024 கேகேஆர் அடிச்சாரு. சோ அந்த டைம்ல கூட 2023 கொடுத்தீங்கன்னா பீக் ஃபார்ம்ல இருந்திருப்பாரு. பெட்டர் கேப்டன் ஒயிட் பெட்டர் ஆல் ஃபார்மேட் பிளேயர் தான். பட் இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒயிட் பால்லையாவது மெயின் ஸ்டே ரோஹித்துக்கு அப்புறம் இவங்க கேப்டனை வந்து இது பண்ண மியூசிக்கல் சேர்ஸ் போடாம அட்லீஸ்ட் ஒரு கேப்டனா இருந்திருக்கும். கரெக்ட் தான். அவங்க இப்படி விளையாண்டுட்டே இருந்தாங்கன்னா வேர்ல்ட் கப்பே முடிஞ்சிடும், கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் கேட்டா டிரான்சிஷன் ஃபேஸ்ங்கறாங்க. எவ்வளவு வருஷம் தான் டிரான்சிஷன் ஃபேஸ்னு வளர்த்துவீங்க? தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு. தெரியல, எனக்கும் தெரியல. டிரான்சிஷன் ஃபேஸ் எவ்வளவு வருஷம் போகுதுன்னு பார்ப்போம். 2027 வேர்ல்ட் கப் தோத்துட்டு டிரான்சிஷன் ஃபேஸ்னு பாங்க. எனக்கு தெரியல. பாப்போம் இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா டூர் தான் வருது. பாப்போம் வெயிட் அங்க என்ன நடக்குதுன்னு, அந்த ஓடிஐ ஸ்குவாட் என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பெரிய கடைசி பாயிண்ட், இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் இந்தியாவில் என்ன பார்க்குறேன்னா, இப்போ ஆடுற டொமஸ்டிக் இதுவாக இருக்கு, டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், ஆடுற ஒரே லீக் ஐபிஎல் தான். அண்ட் டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸாக இருக்கட்டும், நான் சொல்ல இந்தியன் பிளேயர்ஸ் சொல்றேன், எல்லா இடத்துலயும் ஃபிளாட் ட்ராக்ஸ்ல தான் ஆடுறாங்க. முக்காவாசி ட்ராக்ஸ் ஃபிளாட் ட்ராக்ஸ்ல தான் இருக்கு. அட்லீஸ்ட் அன்கேப்ட் பிளேயர்ஸையாவது போய் வெளி லீக்ஸ் ஆட விடணும். இப்போ ஒரு வைபவ் சூரியவன்சி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சிபிஎல் பிக் பாஸ் எல்லாம் ஆட விட்டாங்க. அவனுக்கு டேலண்ட்லாம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல, அவங்கள விட்டுருங்க. மற்றபடி ஐபிஎல் ஆடுற அந்த செகண்ட் இயர் பிளேயர்ஸ், அன்கேப்ட் பிளேயர்ஸ், நான் கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் எல்லாரையும் கொண்டு போய் வெளி லீக் ஆடுறதுக்கு என்ஓசி கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லாவாது இருக்கும். ஏன்னா உங்களால அது அவங்களோட இந்தியாவோட கன்சர்ன் என்னன்னா, ஒண்ணு வந்து பிசினஸ் அடிவாங்க, பிசிசியோட ஃபேஸ் வேல்யூ போயிடும். இன்னொன்னு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் பிளேயர்ஸ் ஏன் கொடுக்க முடியாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கெட்யூல் போயிடும். ஸோ சென்ட்ரல் கான்ட்ராக்ட் பிளேயர்ஸை விட்டுருங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய இன்டர்நேஷனல் சீரிஸ் ஆடி ஃபார்ம்ல தான் இருக்க போறாங்க, ஐபிஎல் ஆட போறாங்க. அந்த செகண்ட் இயர் பிளேயர்ஸ், அன்கேப்ட் பிளேயர்ஸ்க்குலாம் கேம் டைமே கிடைக்காது. ஏன்னா நீங்க ஒண்ணு உங்க டொமஸ்டிக் ஃபார்மேட் பண்ணணும், அது பண்றது கிடையாது. ஸ்கவுட்டிங் ஒழுங்கு கிடையாது, எதுவுமே ஒழுங்கு கிடையாது. அப்போ வந்து கண்டிப்பா யங் பிளேயர்ஸுக்கு சான்ஸே கிடைக்காது. அட்லீஸ்ட் என்ஓசி கொடுத்து வெளியே போய் ஆடுங்கன்னா அவங்களுக்கு வெளி கண்டிஷன்ஸ் பளிச்சியமாகவும் அவங்க இந்தியாவுக்கு ஆடும்போது அட்லீஸ்ட் இப்போ இங்கிலாந்து மாதிரி பிக் பாஸ், இப்போ ரெட் பால்லயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டோர்னமெண்ட்ஸுக்கு மார்ஷல் ஃபீல்ட் எல்லாம் ஆட விட்டாங்க. மார்ஷல் ஃபீல்ட் ஷீல்டு, அது என்னது கவுண்டி கப்பு, நியூசிலாந்துல வந்து பிளங்கட் ஷீல்டு, இதெல்லாம் ஆட விட்டாங்கன்னா பிளங்கட் ஷீல்டு அவ்வளோ பாப்புலர் இல்லை, வெளி பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பட் கவுண்டி கப்பு கண்டிப்பா எடுப்பாங்க, ஏன்னா புஜாரெல்லாம் போய் ஆடி இருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி அன்கேப் பிளேயர்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சிபிஎல் இப்போ எம்எல்சி எல்லாம் வந்திருக்கு, எஸ்ஏடி வந்திருக்கு, அதெல்லாம் சின்ன சின்ன லீக் ஈஸியா தூக்கிப்பாங்க. அவங்களுக்கு பெரிய லீக்ஸ் விட்டுருங்க, பிக் பாஸ் அந்த மாதிரி லீக்ஸ் விட்டுருங்க. அவங்க ஆல்ரெடி டாப் ஆஃப் தேர் பிசினஸ். சிபிஎல், எம்எல்சி, எஸ்ஐடி இதெல்லாம் கண்டிப்பா அழிப்பாங்க. என்னதான் சிபிஎல் ரொம்ப நாளா ஆடிட்டு இருந்தாலும் சிபிஎல் டெஃபினெட்லி இது எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் வேணும். இந்தியா மாதிரி கண்ட்ரில இருந்து போறாங்கன்னா கரீபியன், வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பா எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ தேவை. அவங்க ரொம்ப இதுல இருக்காங்க ரொம்ப வருஷமா. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்தா பிசினஸ் அவங்களுக்கு கண்டிப்பா. எம்எல்சி, எஸ்ஐ T20, இந்த துபாய் T10 இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி. அங்கெல்லாம் விட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அன்கேப்ட் பிளேயர்ஸ், க்ரூமிங் யங்ஸ்டர்ஸ்லாம் அங்கே கொண்டு போய் விட்டீங்கன்னா அவங்க கெரியருக்கும் பெட்டரா இருக்கும். நீங்க எடுக்கும் போது அந்த பிளேயர்ஸ் ப்ரிப்பேர்டாகவும் இருப்பாங்க, பெட்டர் டீமும் கிடைக்கும், பெட்டர் பிளேயர்ஸ் கிடைக்கும். ஸோ இது இன்னொரு முக்கியமான கன்சர்ன் இந்தியா. ஏன்னா மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லயும் வெளி லீக்ஸ் ஆட விடுறாங்க, மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லயும் வெளி லீக்ஸ் ஆட விடுறாங்க. இந்தியா மட்டும் they are gatekeeping their players into IPL and domestic. கரெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிளேயர்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா அது நம்ம கையில இல்ல. பாப்போம் பிசிசி என்ன அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பாப்போம்.
ஸோ எஸ் வேர்ல்ட் கப் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோஸும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் கைஸ். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன் வந்து இந்தியா தோத்தாங்க அப்படின்னு. எங்களோட கன்சர்ன்ஸை நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா அனாலிசிஸ் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. புரியுது, லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்க வேண்டியது தான். ஸோ எங்களுக்கும் அர்த்தமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீரியஸ் ஆல்சோ வேர்ல்ட் கப்போட அப்டேட்ஸோட வருவோம். அந்த வேர்ல்ட் கப்புக்கு என்ன